Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வேலிடேஷன் அண்ட் டேட்டா கன்வர்ஷன் யூசிங் SAP UI5 டேட்டா டைப்ஸ். அதாவது SAP UI5ல உள்ள ப்ரீ டிஃபைன்டு டேட்டா டைப்ஸை வச்சுட்டு எப்படி நம்மளோட ஃபீல்ட், அதாவது நம்ம கிரியேட் பண்ணுற ஃபீல்ட்ஸ்க்கு UI இன்டர்ஃபேஸ் ஃபீல்ட்ஸ்க்கு வந்துட்டு வேலிடேஷன் அப்புறம் டேட்டா கன்வர்ஷன் பண்ணலாங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ. ஓகே, ஸோ இப்போ நம்ம டெமோ பார்த்துடலாம். நம்மளோட ஆல்ரெடி நம்மக்கிட்ட லிஸ்ட் அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம டெவலப் பண்ண அப்ளிகேஷன். இதில் SAP UI5 டேட்டா டைப்ஸை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அது எப்படி அது கன்வர்ஷன் பண்ணுது, ஆட்டோமேட்டிக் கன்வர்ஷன் பண்ணுதுங்கிறத பார்க்கலாம். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த ஸ்டாண்டர்ட் லிஸ்ட் ஐட்டமில் இன்னொரு ஃபீல்டு ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்ன இருக்குன்னா, கூகுள் போய்க்கிறேன். SAP UI5 API ரெஃபரன்ஸில் போயிட்டு நம்ம ஸ்டாண்டர்ட் லிஸ்ட் ஐட்டம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ஸ்டாண்டர்ட் லிஸ்ட் ஐட்டமில் இதில் நம்ம யூஸ் பண்ணாத ப்ராப்பர்ட்டி ப்ரெஸ் இன்ஃபோ ஸ்டேட்டு டைட்டில்லாம் யூஸ் பண்ணிட்டோம். இப்போ வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். ஸ்டாண்டர்ட் லிஸ்ட் ஐட்டம்னு சும்மா இதில் டைப் பண்ணாலே நமக்கு இங்கே வந்துடும். ஸோ இதில் ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போகலாம். ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓகே டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணல. ஸோ நம்ம டிஸ்கிரிப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இங்கே யூஸ் பண்ணலாம். டைட்டிலுக்கு அப்புறம் எங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா நம்ம ஒரு ஃப்ளோவாக இருக்கட்டுமே, டைட்டிலுக்கு அப்புறம் போடுறேன். டிஸ்கிரிப்ஷனில் என்ன பண்ணலான்னா, இப்போ நம்ம டேட்டா டைப் யூஸ் பண்ணணும். அது எப்படி யூஸ் பண்ணலாங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஆப்ஜெக்ட் போட்டாச்சு. அந்த ஆப்ஜெக்ட் கீழே தான் நம்ம என்ன பண்ணணும்னா டேட்டா டைப்பை எப்படி யூஸ் பண்ணுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா டேட்டா ரெடி பண்ணணும். ஸோ நம்ம ப்ராடக்ட்.jsன்குள்ளே போய்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒன் ஆஃப் த டேட்டா டைப் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு டேட்டா டைப், அதாவது நான் என்ன பண்ண போகிறேன்னா கரன்சி காட்ட போகிறேன். கரன்சி எப்படி காட்டலான்னா, சும்மா நம்ம ஏதாவது ரேண்டம் வேல்யூ கொடுத்துக்கலாம். ஸோ இந்த வேல்யூவை அது எப்படி, அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு டெசிமல் செப்பரேட்டர் இருக்கும்ல, அந்த இதை ஆட்டோமேட்டிக்காக இந்த டேட்டா டைப் நமக்கு பண்ணி கொடுக்கும். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கரன்சி கோட் இதில் என்ன பண்ணலான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு USDன்னு கொடுத்துக்கலாம். USD. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கரன்சி டெசிமல் ஃபார்மேட் இருக்கும். நம்ம அதை படி என்ன பண்ணலான்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டேட்டா ரெடி பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு இதுலேயும் இந்த இந்த ஜேசனில் ஒவ்வொரு ஜேசன் ஆப்ஜெக்ட்லேயும் நம்ம நியூ டேட்டா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ரைஸில் எல்லாம் ஒரே ப்ரைஸ் தான். பட் இது எப்படி டிஸ்பிளே பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்று யூரோப் வச்சுக்கலாம். ஒன்று INRன்னு வச்சுக்கலாம். இன்னொன்று JPY ஜப்பான் கரன்சி வச்சுக்கலாம். இன்னொன்று USDயாகவே இருக்கட்டும். ஸோ இப்போ நமக்கு டேட்டாவில் ப்ரைஸ் அண்ட் கரன்சி கோட் வச்சுக்கிட்டோம். இப்போ நம்மளோட வியூவில் போயிட்டு இங்கே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம என்ன டிஸ்பிளே பண்ண போகிறோம்னா, இங்கே இப்போதைக்கு டிஸ்கிரிப்ஷனே இல்லை. நம்ம டிஸ்கிரிப்ஷனில் என்ன காட்ட போகிறோம்னா ப்ரைஸ் அண்ட் கரன்சி தான் காட்ட போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ப்ரைஸ் அண்ட் கரன்சியை டேட்டா டைப்புக்கு பாஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன சின்டெக்ஸ் யூஸ் பண்ணோம்னா பார்ட் சின்டெக்ஸ் தான் யூஸ் பண்ணணும். பார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு, பார்ட்ஸ் எப்போதுமே அரே தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ இங்கே ஆல்ரெடி நம்ம ஐக்கானு கொடுத்துருக்கோம், அரே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்ட்ஸில் அரே கொடுத்துட்டு அதுக்குள்ளே ஆப்ஜெக்டில் என்ன வரும்னா பாத் வரும். ஸோ பாத்தில் நம்ம 2 பேராமீட்டர் பாஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பேராமீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ராடக்ட்.jsனில் போய் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ். ரெண்டாவது பேராமீட்டர் கரன்சி கோட். ஸோ அதை இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பாஸ் பண்ணிக்கிறேன். அடுத்த பேராமீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரன்சி கோட். ஸோ அதையும் அங்கேருந்தே காப்பி பண்ணிக்கலாம், எரர் வராது. ஸோ இப்போ நம்ம 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இப்போ டைப் பாஸ் பண்ணணும். டைப்பில் என்ன பண்ணலான்னா, நம்மளோட டைப் கொடுக்கணும். டைப் எங்கே இருந்ததுன்னா ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி SAP.UI.model.type கரன்சி கொடுத்துக்கலாம். கரன்சிங்கிற டைப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைப் கொடுத்துட்டோம். இதில் இன்னொரு செட்டிங் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மட் ஆப்ஷன்ஸ்னு ஒரு செட்டிங் இருக்குது. இந்த செட்டிங்குள்ளே என்னென்னா, நம்ம ஷோக்குள்ளே ட்ரூன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இது எதுக்குன்னா,
இப்போ கரன்சி கோடையும் சேர்த்து இது அவுட்புட்டில் காட்டணும்னா நம்ம வந்து ஷோ ட்ரூன்னு கொடுத்துக்கலாம். ஸோ வந்துட்டு என்ன ஆகும்னா நம்ம ப்ரைஸோட சேர்த்து கரன்சியும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்பிளே ஆகும். நம்ம கரன்சி கோட் தேவையில்லை அப்படின்னா வந்துட்டு நம்ம அதை வந்துட்டு ஃபால்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட இதெல்லாம் முடிஞ்சிச்சு, நம்ம டேட்டா கொடுத்தாச்சு, நம்ம வந்துட்டு இப்போ டிஸ்கிரிப்ஷனுக்கு வந்துட்டு பார்ட்ஸ் ஆட் பண்ணிட்டோம், டைப்பு ஃபார்மட் ஆப்ஷன் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளோட ப்ரைஸில் நம்ம சும்மா கொடுத்துருக்க இந்த வேல்யூ வந்துட்டு என்ன ஆகும்னா நமக்கு அவுட்புட்டில் எப்படி வருதுங்கிறத நம்ம லிஸ்ட்டை ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ரீஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவுட்புட் வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா கொடுத்த நம்பர் வந்து டெசிமல் செப்பரேட்டர் வந்துருச்சு, யூஎஸ்டிங்கிற கரன்சி கோட் டிஸ்பிளே ஆயிடுச்சு. அப்புறம் வந்து 12,309,812ங்கிறது இந்த யூஎஸ் டெசிமல் நொட்டேஷனில் டிஸ்பிளே ஆயிருக்கு. ஐஎன்ஆருக்கும் அதே தான், ஸோ அது டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஜேபிஒய்க்கும் அதான் டிஸ்பிளே ஆயிருக்கு. பட் இந்த .00 ஜப்பான் கரன்சியில் வந்துட்டு டெசிமலுக்கு அப்புறம் வேல்யூ போட மாட்டாங்க, ஸோ அதனால ஜப்பான் கரன்சியில் அது வரல. ஸோ இப்படி வந்துட்டு ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் தேவையான அந்த ஃபார்மேட்டிங் ஆப்ஷனை அது வந்துட்டு எனேபிள் பண்ணி அவுட்புட்டில் வந்து நமக்கு காட்டுது. ஸோ இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நம்ம டைப் மூலமாக கரன்சியை வந்துட்டு நம்ம அவுட்புட்டில் காட்டுறோம். ஸோ வந்துட்டு இப்போ இந்த டைப்பே கொடுக்காம வெறுமனே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ரைஸை மட்டும் நம்ம கொடுத்துருந்தோம்னா அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இது என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்துட்டு இந்த ஹோல் கோடையும் வந்துட்டு கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து வெறுமனே ப்ரைஸ் மட்டும் நான் வந்து பைண்ட் பண்ணியிருந்தேன்னா அவுட்புட்டில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ தட் நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் புரியும். ஸோ அந்த இங்கே வந்துட்டு ஏதோ எரர் அடிச்சிருக்கு, இதை கட் பண்ணி எடுத்துடலாம். சேவ் பண்ணியாச்சு, இப்போ எரர் போயிடுச்சு. இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். லோட் ஆகிட்டு இருக்கு. எரர் எதுவும் இல்லை, நேரத்துக்கு வந்திருக்கணும், என்னாச்சுன்னு தெரில. திருப்பி ரீஃப்ரெஷ் பண்ணலாம். F12 கொடுத்து பார்க்குறேன். ஓகே, அவுட்புட் வந்துடுச்சு. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்லாம் எதுவுமே இல்லாமல் சும்மா வந்துட்டு நம்ம கொடுத்த நம்பர் அப்படியே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுவே வந்துட்டு நம்ம ப்ரைஸ்க்கு வந்துட்டு நம்மளோட லாஜிக் அப்ளை பண்ணோன்னா என்ன ஆகுதுங்கிறத பார்க்கலாம். நான் ஆல்ரெடி டிஸ்பிளே பண்ணி காட்டிட்டேன். ஸோ இது வந்துட்டு நம்மளோட டைப் யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு நம்ம ஆட்டோ கன்வர்ஷன் அப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். இது மாதிரி நிறைய டைப் இருக்குது, இன்டிஜர், ஃப்ளோட், அந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டைப்புக்கும் எப்படி பண்ணலாங்கிறத நம்மளோட ரெக்யர்மெண்ட் வைஸ் நம்ம வந்து ஈஸியாக வந்துட்டு ஆட்டோமேட்டிக் கன்வர்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து ஃப்ளோட் வச்சுட்டு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கு வந்துட்டு நம்ம லிஸ்ட்லாம் காட்ட தேவையில்ல, லிஸ்ட்டில் காட்டணும்னா காட்டலாம். எல்லா லைன் ஐட்டத்துக்கும் நம்ம ஃப்ளோட்டோ இல்லை இன்டிஜரோ வச்சு ஏதாவது ஒரு வேல்யூ வந்துட்டு நம்ம இது பண்ணி காட்டணும்னா காட்டலாம். நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு இன்புட் ஃபீல்ட் க்ரியேட் பண்ணி அதில் நம்ம இன்புட் கொடுக்குற மாதிரி அதை வந்துட்டு அப்படியே ஆட்டோ கன்வர்ஷன் பண்ணுற மாதிரி நான் பண்ணி காட்டலான்னு இருக்கேன். ஸோ அடுத்து நம்ம அதை பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்துட்டு SAPUI5 டேட்டா டைப்ஸில் இருக்கிற ஜெனரிக் டேட்டா டைப்ஸான இன்டிஜர், ஃப்ளோட், ஸ்ட்ரிங் இந்த மாதிரி டேட்டா டைப்ஸ் வந்துட்டு எப்படி ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணலாம், எப்படி ஆட்டோ கன்வர்ஷன் பண்ணலாம், எப்படி வந்துட்டு வேலிடேஷன் பண்ணலாங்கிறத நான் காட்டுறேன். இப்போவும் இந்த வீடியோவை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.